ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக் புட்டிங் எப்படி பண்ணலான்றதை பார்ப்போங்க. நாலு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த கார்னர்லாம் கொஞ்சம் அதை வெட்டி எடுத்துடணுங்க. 4 ஸ்லைஸ் நம்ம கார்னர்லாம் வெட்டிட்டோம். இப்போ என்ன பண்ணலாங்க, மிக்சியில் இதை நல்லா பிச்சு போட்டுக்கலாம். 1 கப்பு பால் போட்டுக்கலாங்க. 1/4 கப்பு கண்டென்ஸ்டு மில்க் இருக்குது இல்லைங்களா, மில்க் மெய்ட் இருக்குது இல்லைங்களா, அதை ஊற்றிக்கலாம். ஒரு 4-5 சொட்டு வெண்ணிலா எசன்ஸ் போட்டுக்கலாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் ஏலக்காய் எசன்ஸ் இருக்குது என்கிட்ட, அதனால் அது ஒரு 1/4 ஸ்பூன் ஊற்றிக்கிறேங்க. நம்ம எக் புட்டிங் பண்ணுறதுனால இந்த ஸ்மெல் எக்கோட ஸ்மெல் வரக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம அதை போட்டுக்கலாங்க. 2 முட்டை போட்டுக்கலாம் அதுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோங்க, இதை மிக்சியில் வச்சு நல்லா நைஸாக அரைச்சிடலாம் பாருங்கள். இதை நல்லா ஸ்மூத்தாக நல்லா அரைச்சாச்சு. இப்போ ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோங்க, கேரமல் நம்ம செய்யலாம். இப்போ எப்படி பண்ணலான்றதை காட்டுறேங்க பாருங்க. கேரமல் பண்ணுறதுக்கு நான் 3/4 கப்பு நான் சர்க்கரை எடுத்துருக்கேன். இதில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம ஸ்லோவில் வச்சே செய்யலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சோன்னா தீஞ்சு போயிட்டு ஒரு கசப்பு டேஸ்ட் வந்துடும். ஸ்லோவாக வச்சு நம்ம கேரமல் செய்யலாங்க. பாருங்கள், நல்லா இலக ஆரம்பிச்சிருச்சு சர்க்கரையெல்லாம். பார்த்தீங்களா, நல்லா ஆயிடுச்சு. இது என்ன பண்ணுவோம், நம்ம எந்த பாத்திரத்தில் நம்ம புட்டிங் செய்கிறோமோ அந்த இதிலே ஊற்றிக்குங்க. இது பீங்கான் தான் இந்த பாத்திரம், அதனால் ஒன்றும் ஆகாது. அதனால் நம்ம அப்படியே ஊற்றிக்கலாங்க. இது கொஞ்சம் நேரத்துலேயே எல்லாமே இறுகிரும் அப்படியே. இப்போ நம்ம என்ன பண்ணலாங்க, இதை இந்த இடத்துல எல்லா பக்கமும் இப்படி பண்ணோம்னா நமக்கு புட்டிங் செய்யும் போது எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு கேரமல் நல்லா ஒட்டி நல்லா வரும். இது கையில் பற்றாமல் பார்த்துக்குங்க. கையில் பட்டுச்சுன்னா பொத்து போயிடும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சிங்கன்னா இது 1 நிமிஷம் ஆகட்டுங்க. இது ஃபுல்லாகவே உங்களுக்கு கோட்டிங் நல்லாயிருக்கும். கை வச்சாலும் ஒட்டாது, அந்த அளவுக்கு இருக்குங்க. ஆறிடணும். இது ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம அரைச்சி வச்ச இந்த மிக்ஸ் எல்லாம் அதில் ஊற்றிடலாம். இந்த பாத்திரத்தில் கேரமெல்லாம் நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோங்க, இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை இதில் ஊற்றிக்கலாங்க. மாதிரி ஒரு ஃபாயில் பேப்பர் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இதை இந்த மாதிரி கவர் பண்ணிடலாங்க. நான் இவ்வளோ தூரத்துக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த தண்ணி கொதிக்கும் போது இந்த இதுக்குள்ளே போகாமல் பார்த்துக்கணும். இப்போ நம்ம திடீர்னு தண்ணி காலி ஆகிடுச்சுன்னா அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு துணி இருந்ததுன்னா இந்த மாதிரி 2ஆக மடித்து நம்ம என்ன பண்ணலாங்க, இந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி புட்டிங் வேக வைக்கும் போது நமக்கு என்ன ஆகுங்க, அடி பிடிக்காது. தண்ணி காலி ஆகிட்டா கூட நமக்கு இந்த துணியில் இருக்க ஈரத்துலேயே நம்ம கரெக்டாக வெந்துடும். அதுக்காக நான் இந்த மாதிரி போட்டிருக்கேங்க. உங்களுக்கு இந்த மாதிரி துணி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாண்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மூடியை வச்சு நல்லா மூடி வச்சிடலாம். கொஞ்சம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. இதை 25 நிமிஷம் இது வேகணும். வெந்ததுன்னா நமக்கு சூப்பரான புட்டிங் ரெடி ஆயிருங்க. எடுத்து பார்க்கலங்க, வெந்துருச்சான்னு பார்ப்போம். ஒரு கத்தி எடுத்து நம்ம இந்த மாதிரி குத்தி பார்க்கலாம். நீங்கள் ஒட்டவே இல்லை பார்த்தீங்களா, இப்போ வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதை மறுபடியும் கவர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 3 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்க. இதை நம்ம இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க. புட்டிங் நல்லா வேக வச்சு நான் ஒரு 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா சைஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோங்க, இந்த கார்னர் மட்டும் கொஞ்சம் இப்படி கத்தி வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். சூப்பரான கேரமல் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இந்த மாதிரி அழகாக ரொம்ப அழகாகவும் இருக்குது. நல்ல மேலெல்லாம் கேரமல் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்லா வந்திருக்கு பாருங்கள். நல்லா கெட்டியாகவும் நல்லாயிருக்கு. இது சின்ன பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. நம்ம ஹோட்டல்லாம் போனோன்னு வைங்களேன், அங்கெல்லாம் இந்த மாதிரி புட்டிங் இருக்கும். அது மாதிரி இது நம்ம வீட்லேயே இனிமேல் செஞ்சு பார்க்கலாங்க. செஞ்சு நம்மெல்லாம் சாப்பிட்லாம், வீட்டில் வரவங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாங்க. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா வந்திருக்கு பாருங்கள்.